ஒரு கைதியின் டைரி படம் வந்து பாரதி ராஜா டைரக்ட் பண்ணின படம். ஆனால் திரைக்கதை வந்து திரைக்கதை இல்லை, கதை வந்து பாக்கியராஜுடைய கதை. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அந்த படம் பண்ணும்போது கிளைமேக்ஸில் வேறு விதமாக முடிக்கணும்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் சொன்னாராம். பட் பாரதி ராஜா அதில் கன்வின்ஸ் ஆகாமல் அவர் ஒரு விதமாக அந்த கிளைமேக்ஸை முடிச்சிருந்தார். அந்த படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் ஃபில்ம் தான், கமல்ஹாசன் நடித்த படம். அதுக்கு அடுத்த வருஷமே அதே கதையை தான் எழுதின கதை அப்படிங்கிறதுனால அமிதாப் பச்சன் கிட்ட சொல்லி, பாலிவுட்டின் சூப்பர் ஹீரோ அமிதாப் பச்சன் கிட்ட சொல்லி அவரை நடிக்க வச்சிருக்காரு பாக்கியராஜ். அந்த படத்தை அவரே டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு, ஆக்ரி ராஸ்தான்ற படம். அந்த படத்தில் தான் முதல்ல பாரதி ராஜா கிட்ட எந்த கிளைமேக்ஸை சொன்னோமோ அதே கிளைமேக்ஸை வச்சு அந்த படத்தை இயக்கியிருந்தார். அந்த படம் இந்த ஒரு கைதியின் டைரி படத்தை விடவும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அமிதாப் பச்சனே அதுக்கு பிறகு இவரை கூப்பிட்டு தனக்கு மறுபடியும் படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டதாகவும், தமிழில் இவர் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால வந்து அவருடைய வேண்டுகோளை இவரால் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னும் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த படமும் வந்து பாடமாக படிக்க வேண்டிய படங்கள். அதுக்கப்புறம் வந்து நான் மனசு சோர்வாக இருக்கக்கூடிய நேரங்கள்லாம் பார்க்கறதுக்குன்னு ஒரு சில செட் ஆஃப் மூவிஸ் இருக்குது. அவ்வை சண்முகி, பம்மல் கே சம்பந்தம், அந்த மாதிரி படங்களில் ஒன்று தான் வந்து பாக்கியராஜ் இயக்கிய ருத்ரா படம். அதுவும் வந்து காமெடி கலந்த ஒரு கிரைம் மூவி அது. ஸோ இந்த படங்கள்லாம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரியாக பாடங்களாக படிக்க வேண்டிய படங்கள்.